எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் நிஃப்டி கடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்துச்சு, திரும்ப இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வாரம் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை 265 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு 24,008 வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. ஏன்னா கடந்த வாரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் பதட்டத்தின் காரணமாக மார்க்கெட் வந்து நல்ல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய செல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூட்டி ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போரினுடைய பதட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும், திரும்ப அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து திரும்ப அவங்க எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை வந்து தாக்குறாங்க. இந்தியா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்களுடைய பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாக்கியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அவங்க இன்னும் இந்தியாவில் பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு தான் இது வரைக்கும் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. திரும்ப பதில் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு ஃபாலோ ஆச்சு அப்படின்னா கீழே வந்து எது வரைக்கும் வரும், சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,000 வந்து 24,000 உடைச்சி இன்றைக்கி டே லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,935 வரைக்கும் டே லோ வந்திருக்கு. வந்துட்டு மார்க்கெட் வந்து 24,000 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த சப்போர்ட் அதாவது 24,000 23,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் குரூஷியல் சப்போர்ட்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப இங்கே இந்த 24,800 இந்த இடம் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பையிங் வந்து அக்யூமுலேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப வந்து மேலே ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. திரும்ப மேலே போச்சு அப்படின்னா 24,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகும். இல்லை போரினுடைய பதட்டம் அதிகமாகிருச்சு, இன்னும் வந்து செல்லிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது 23,800 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னாவே மார்க்கெட்டினுடைய அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,800 உடச்சி க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த லெவல் வந்து 23,200 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவல். அதாவது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 23,200 இது வந்து ஒரு சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டும் உடைச்சிது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட். அதாவது இந்த லைனு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து திரும்ப 24 பிரேக் பண்ணி 23,800 உடைச்சி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே அதாவது போர் பதட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது 22,800 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் குரூஷியல் லெவல்ஸ். ஏன்னா இங்கேருந்து திரும்ப வந்து மார்க்கெட் நல்லாவே புல்லிஷ் ஆகிருக்கு. திரும்ப இந்த இடத்துல வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் இந்த போர் பதட்டம் வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து முடிஞ்சிடுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இங்கேருந்தே பவுன்ஸ் பேக் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது 23,800 இந்த ரேஞ்சில் இருந்தே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த திரும்ப 24,400 இந்த அளவுக்கு சைட்வேஸ் மூமெண்ட்லேயே கம்மிங் வரதுக்கான சான்சஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக நிஃப்டினுடைய கம்மிங் வீக்குக்கான வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டோ இல்லை நல்ல ஃபால் ஆகுமோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் பதட்டம் தான் எல்லாத்துக்கும் மெயின் காரணம். இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மூமெண்ட் வந்து இருக்குது. இப்போ இவ்வளோ நாளாக பையிங்கில் இருந்த எஃப்ஐஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3,800 கோடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ட்ரெண்ட் வந்து மாற்றிருக்காங்க. இந்த போர் பதட்டத்தினால அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனிக் செல்லிங் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நிஃப்டினுடைய வாரத்துக்கான வந்து ஒரு லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.